பசுக்களுக்கு என்ன வனம் இருக்கும் தலையிலே? உடல் கழுவினால் தலை கழுவ மாட்டார்கள், தலை குளித்தால் உடல் குளிக்க மாட்டார்களாம் யாதவர்கள். காரணம், அவர்கள் பசுக்களை ரட்சிப்பதிலேயே தங்கள் வாழ்நாளை கழிக்கக்கூடியவர்கள். கோசம்ரட்சணம் தர்மங்களிலே உயர்ந்த தர்மம் பசுக்களை ரட்சிப்பது. ஒரு பசு கன்றீன்று அந்த கன்றை கண்கலங்காமல் காப்பாற்றி அந்த கன்று மாடாகி அந்த மாடு பல கன்றுகளை ஈன்று அந்த பசுவானது மரணமடையும் தருவாய் வரை ஒரு பசுமாட்டை கண்கலங்காமல் காப்பாற்றினால் எத்தனையோ யாகங்கள் செய்த பலன் உண்டு, எத்தனையோ ஆலய திருப்பணிகள் செய்த பலன் உண்டு, ஆயிரக்கணக்கான க்ஷேத்திரங்களுக்கு சென்று வந்த பலன் உண்டு. ஒரு பசுவை ரட்சிப்பதாலே இவ்வளவு பலன் என்றால், திருவாய்ப்பாடியில் உள்ள யாதவர்களுக்கு பசுமாடுகள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வழங்கினவாம். இன்னார் வீட்டில் இத்தனை மாடுகள் என்று எண்ண முடியாதாம், இத்தனை கூட்டங்கள் உண்டு என்று சொல்லுவார்களாம். பசுச்செல்வத்திலே செழித்தவர்கள் திருவாய்ப்பாடி இடையர்கள். திருவாய்ப்பாடிய இடைச்சிகள் தயிர் கடைகிறார்களே, அந்த தயிர் கடையக்கூடிய சப்தம் உன் காதிலே விழவில்லையா என்று எழுப்ப வந்த பெண்கள் எழுப்பப்படக்கூடிய பெண்ணுக்கு பதில் சொன்னார்களாம். அதற்கு உள்ளே இருந்த பெண் சொன்னால், திருவாய்ப்பாடியிலே 24 மணி நேரம் பசுக்கள் பாலை பொழிகின்றன, பசுமாடுகளை கறப்பதற்கு இன்னதான் வேலை என்று ஒரு கிரமம் கிடையாது, 60 நாழிகையும் பால் கறந்து கொண்டே இருக்கின்றன, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாயிற்றே. எனவே கறந்த பாலை அவர்கள் காய்ச்சிக்கொண்டே இருப்பார்கள், காய்ச்சி ஆரிய பாலை ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள், உறைந்த பாலை உறைந்த தயிரை அவர்கள் கடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆக பால் கறப்பதற்கு என்று எப்படி ஒரு பொழுது இல்லையோ 60 நாழிகையும் மாடுகள் கறந்து கொண்டே இருக்கும். எனவே திருவாய்ப்பாடியிலே தயிர் கடையக்கூடிய வேளை இன்னதுதான், இந்த பொழுதில் தான் தயிர் கடைய வேண்டும் என்று ஒரு கிரமம் கிடையாது. அப்படி செல்வச் செழிப்பு மிக்கவர்கள் இடையர்கள். எனவே இடைச்சிகள் தயிர் கடையக்கூடிய சப்தத்தை உதயத்திற்கு அடையாளமாக சொல்லாதீர்கள் என்று உள்ளே படுத்திருந்தவன் பதில் சொன்னானாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனதும் கூட ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தம் தைரரவம் கேட்டினையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட. அடிகோமாதா நீ இந்த ஊர காக்குற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா, இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அத கேக்குதடி இந்த பூந்தோப்பு, இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அத கேக்குதடி இந்த பூந்தோப்பு. அடிகோமாரா சமீபத்தில் போபால் விஷவாயு நடந்தபொழுது ஒரே ஒரு வீட்டை மட்டும் அந்த போபால் விஷவாயு தாக்கலை. ஏன்னா அந்த ஹோம புகை இருந்துதான். அந்த ஹோம புகை எதனால் இருந்ததுனாக்கா பசுமாட்டு சாணியிலிருந்து வரக்கூடிய ஹோமம் பண்ணக்கூடிய அந்த புகையானது அந்த போபால் விஷவாயில் எல்லா இடத்தையும் தாக்கினா கூட அந்த வீட்டை தாக்கலன்னு சொன்னாங்க. அந்த உயர்வான ஒரு பசுமாடு, அந்த பசுமாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சயின்ஸ் பூர்வமாக மெடிக்கல் பூர்வமாக இருக்கக்கூடிய பொருள்கள் அதெல்லாம் சேர்ந்து இந்த கோமாதா இல்லைன்னா இன்றைக்கி இந்தியாவோட எதுவுமே இல்லாத அளவுக்கு உள்ள ஒரு ஜீவன் அந்த கோமாதா. அந்த கோமாதாவுக்கு இங்கே மிகப்பெரிய சிறப்பான ஒரு பூஜை நடந்தது. வாரம் இங்கே நடக்குது. அந்த பூஜை எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இன்று உலகமெங்கும் அசோசியேஷன் ஃபார் அனிமல்ஸ், பிராணி நல சங்கம், வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள், விலங்குகள் இவற்றின் மீது அன்பு செலுத்துவதை ஒரு பெரிய இயக்கமாக இந்த நூற்றாண்டு தான் கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்து மதம் யுக யுகமாக பல்லாயிரம் வருடங்களாக எல்லா விலங்குகளிடம் அன்பு செலுத்துவதையும் விலங்குகளையும் தன் மனிதனைப் போலவே தெய்வமாகவே பார்த்தும் வழிபட்டு வந்துள்ளது. இது நமது பாரம்பரியம். நம்மக்கிட்டேருந்து இதர உலகம், மேற்கத்திய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இப்போ தான் நம்மளை பார்த்து கற்றுக்கிறாங்க. விலங்குகள் மீது அன்பு செலுத்துவது, விலங்குகள் டே, பேரண்ட்ஸ் டே, அனிமல்ஸ் டே, இந்த மாதிரிலாம் அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பாரம்பரியமாக வந்துட்டுருக்கு. அதனுடைய ஒரு அங்கம் தான் பாரதம் முழுவதும் பல பெயர்களில் தமிழகத்தில் மாட்டுப்பொங்கலாகவும் கால்நடைகளுக்கும் விவசாயிகளின் அறுவடை திருவிழாவாகவும் நடைபெற்று வருகிறது.